இடஒதுக்கீடு என்பது நம் உரிமை. அந்த உரிமை காக்க போராடிய உயர்ந்த மனம் கொண்ட 1987ஆம் ஆண்டு செப்டம்பர் 17 சமூக நீதி போரில் தன் உயிரை கொடுத்து நம் ஊரில் கலந்துவிட்ட 21 உறவுகளுக்கு நன்றி கூறி என் உரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு இடஒதுக்கீட்டு போரில் வன்னியர்களின் பங்கு என்பதாகும். தமிழகத்தின் சமூக நீதி வரலாற்றில் வன்னியர் சமூகத்தின் போராட்டம் ஒரு முக்கியமான அத்தியாயமாகும். பல ஆண்டுகளாக கல்வி, வேலைவாய்ப்பு, அரசு பணிகளில் பின்தங்கிய நிலையில் இருந்த வன்னியர்கள் தங்களின் உரிமைக்காக போராடிய வரலாறு மிக பெரிது. இடஒதுக்கீடு என்பது ஜாதி அரசியல் அல்ல, அது சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு சம வாய்ப்பு வழங்கும் சமூக நீதி முறை. இந்த உண்மையை புரிந்து கொண்டு வன்னியர் சமூகம் உரிமைக்காக எழுச்சி பெற்றது. 1980களில் தமிழகத்தில் வன்னியர்கள் மக்கள் தொகையில் பெருமளவில் இருந்தாலும் உயர்கல்வி மற்றும் அரசு வேலைகளில் மிக குறைவாகவே இருந்தனர். கிராமங்களில் கூலி தொழில், விவசாயம், வறுமை ஆகிய சூழ்நிலையில் வாழ்ந்த மக்கள் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக உரிமை கேட்க தொடங்கினர். இந்த நேரத்தில் வன்னியர் சமூகத்தின் உரிமை குரலாக எழுந்தார். கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சம உரிமை வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மக்களை ஒன்றிணைத்தார். 1987ஆம் ஆண்டு நடைபெற்ற வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டம் தமிழகத்தை உலுக்கியது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் சாலைகளில் இறங்கி போராடினர். பல இடங்களில் சாலை மறியல் நடைபெற்றது. இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட உயிர் தியாகம் செய்தனர் என்று கூறப்படுகிறது. அவர்களின் தியாகம் சமூக நீதிக்கான போராட்டத்தின் அடையாளமாக மாறியது. இந்த எழுச்சியின் விளைவாக தமிழக அரசு மிகவும் பிற்படுத்தப்பட்ட என தனிப்பிரிவை உருவாக்கி 20% இடஒதுக்கீட்டை வழங்கியது. இது வன்னியர் சமூகத்திற்கும் பல பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கியது. இன்றைய இளைஞர்கள் அந்த தியாகங்களை நினைவில் கொள்ள வேண்டும். கல்வியில் முன்னேற வேண்டும். ஒழுக்கம், ஒற்றுமை, பெண்களுக்கு மரியாதை, சமூக பொறுப்பு ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். 1987 போராட்டம். 1987 தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் பெரிய அளவில் சாலை மறியல் மற்றும் போராட்டங்கள் நடந்தன. அப்போது பல நாட்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டன. காவல்துறை மோதல்கள் ஏற்பட்டன. உயிரிழப்புகளும் நடந்தன. ஆனால் இதனால் மாநில அரசுக்கு பெரிய அழுத்தம் ஏற்பட்டது. இந்த போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் MBC எனும் தனிப்பிரிவு உருவாக்கப்பட்டது. இதில் வன்னியர்கள் உட்பட சில சமூகங்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. பின்னர் நடந்த மாற்றங்கள். 2021 தமிழ்நாடு அரசு வன்னியர்களுக்கு MBC ஒதுக்கீட்டுக்குள் 10.5% உள்ளொதுக்கீடு ஒதுக்கியது. ஆனால் பின்னர் நீதிமன்றத்தில் இது சவாலுக்கு உள்ளானது. தமிழ்நாட்டின் ஜாதி அடிப்படையிலான அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீடு குறித்து பல விவாதங்களை உருவாக்கியது. வன்னியர் சமூகத்தின் அரசியல் செல்வாக்கு அதிகரித்தது. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்கிறார் இயேசுபிரான். நமது செயல்பாடுகளும் கிட்டத்தட்ட அப்படியேதான் இருக்கின்றன. நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் சமூக நீதியையும் மற்றவர்கள் பறித்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அதை கண்டு நாம் கொதித்தெழுந்து நம் உரிமைகளை மீட்க தொடர் போராட்டங்களை முன்னெடுத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அரசியல் அதிகாரங்களை கைப்பற்றி அதன் வழியாக நாம் மற்ற உரிமைகளை மீட்க கைகோர்த்திருக்க வேண்டும். ஆனால் நாம் இரண்டையும் செய்யவில்லை. மாறாக நாம் எளிதாக அடைவதற்குரிய மற்ற உரிமைகளையும் மிக எளிதாக தாரை வார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமுதாயமாக இருந்தாலும் நாம் இன்னும் குடிசைகளில் சுருண்டு கொண்டு குடல் சுருங்கி கிடப்பதற்கு நம்மிடையே போதிய ஒற்றுமையும் விழிப்புணர்வும் இல்லாததுதான். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூலும் இல்லை. பாலுக்கு உழைத்தோமடா என் தோளா, பசியற்று போனோமடா என்ற தோழர் ஜீவாவின் வரிகளைப் போலத்தான் நம் வாழ்க்கை இருந்தது. வாழ்க்கை என்னும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் பொழுது தவறி விழுவது இயல்பானதுதான். ஆனால் ஒரு முறை விழுந்த பின்னர் மீண்டும் எழுந்து ஓடத் தொடங்கப் போகிறோமா அல்லது வீழ்ந்தே கிடக்கப் போகிறோமா என்ற கோடிக்கணக்கான வினாக்கள் நம் முன் எழுந்திருக்கின்றன. பாரதிதாசன் எழுதிய சுதந்திரம் என்னும் தலைப்பிலான கவிதையின் கடைசி வரிகளான அக்கா அக்கா என்று நீ அழைத்தாய், அக்கா வந்து கொடுக்க சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே என்று முடியும். அதன் அர்த்தம், கேட்டால் கொடுப்பதற்கு இதென்ன சுக்கா மிளகா? கேட்டால் யாரும் நம் சுதந்திரத்தையும் சமூக நீதியையும் கொடுக்க மாட்டார்கள். அதனால் நமக்கான சுதந்திரத்தையும் சமூக நீதியையும் நாமே எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாத நிலை வேண்டும். நன்றி, வணக்கம்.